எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்நாக் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ரொம்பவே அருமையான ஈஸியாக செய்யக்கூடிய அவல் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அவல் லட்டு செய்ய தேவையான பொருட்களை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல 1/4 கப் வேர்க்கடலையை எடுத்துக்கலாம். இது தோல் எடுத்த வேர்க்கடலை. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வறுப்பட்டதும் இது கூட 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்க்குறேன். சும்மா பேன் சூடில் ஒரு தடவை பெரட்டி விட்டிங்கன்னா போதும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். இது தட்டை அவல் இல்லை, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற அவல். இது 250 ml கப் மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். இதையும் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணுங்க. வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல ஸ்வீட் செய்யணும், ரொம்ப டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அப்போ சட்டுன்னு நீங்கள் இந்த லட்டு பண்ணிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அவல் நல்லா வறுப்பட்டுருக்கு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறவிடுங்க. பேன்ல கொஞ்சம் நெய் ஊற்றி நறுக்கின முந்திரி பருப்பு சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கலாம். முந்திரி வறுப்பட்டதும் திராட்சையை சேர்த்து அதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். வறுப்பட்டதும் வேற பவுல்ல எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வெல்லத்தை பாக வச்சிடலாம். ஒரு சாஸ்பேன்ல 3/4 கப்பு தண்ணி ஊற்றி அதே 3/4 கப்பு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துடலாம். தண்ணி எடுத்த அதே அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. நல்லா கரைஞ்சு கொதிச்சு வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்சர் ஜார்ல வறுத்து அரைச்ச வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அவலை சேர்த்து நல்லா பொடிச்சிருங்க. பாருங்க, நம்ம அரைச்சி இருக்கிறது ஃபுல்லா மாவாவும் இல்லை, ரொம்ப கொரகொரப்பாவும் இல்லை. ரவை மாதிரி அரைச்சிங்கன்னா சரியா இருக்கும். அரைச்ச பொடியை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். ஒரு அகலமான பேன்ல வெள்ளைப்பாக வடிகட்டி சேருங்க. வெள்ளைப்பாக சூடாகும் போதே 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து வறுத்து அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அவல் வேர்க்கடலை பொடி வெல்லத்தை அப்சார்ப் பண்ணி நல்ல திக்கான மிக்ஸ்சரா ஆயிடும். இப்போ வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறுனதும் லட்டு பிடிச்சிக்கலாம். லட்டு மிக்சரை வேற பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிருக்கேன். இப்போ இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சமாக லட்டு கலவையை எடுத்து ஷேப் பண்ணுங்க. நல்லா அழகாக வந்துடும். உங்களுக்கு தேவைப்பட்டா கையில் கொஞ்சம் நெய் தடவி செய்யுங்க, ஈஸியாக வரும். பாருங்க எவ்வளோ அழகா பிடிக்க வந்திருக்குன்னு. நல்ல வாசனையா இருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் ஷேப் பண்ணிக்கலாம். ஈஸியான இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வரும்போது செஞ்சு சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நல்ல சுவையான அவல் லட்டு சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சூப்பரான உப்பு சீடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சீடை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்தை வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தை கடாயில் சேர்த்து வறுத்துக்கோங்க. உளுந்து நல்ல கோல்டன் கலருக்கு மாறிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு பவுடரா அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் அரிசி மாவை வறுக்க போறேன். நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். மாவு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. ஆல்ரெடி ரெடியான அரிசி மாவை சலிச்சு வச்சிருக்கேன். இதுல அரைச்ச உளுந்து மாவையும் சலிச்சு சேர்த்துக்கலாம். அடுத்து இதுல 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க.
இதுல நான் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை சேர்க்கிறேன். நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பிசைங்க. சீடைக்கான மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மாவை சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கோங்க. நல்லா ரவுண்டா உருட்டணும்ன்றதுல அதே மாதிரி கிராக்ஸ் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, ஃப்ரை பண்ணும்போது ஈஸியா வெந்துடும். ரெடி பண்ண சீடையை ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பர்ல 10 நிமிஷத்துக்கு வைங்க. சீடையை ஃப்ரை பண்றதுக்கு ஒரு சின்ன கடாயில தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை ஊத்துங்க. தேங்காய் எண்ணெயில ஃப்ரை பண்ணும்போது சீடைக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்க ரெகுலர் யூஸ் பண்ற எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகும், அதனால ஒன்றும் வரி பண்ண வேண்டாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உருட்டின மாவை சேர்த்து பொரிச்சுக்கலாம். ஒரே டைம்ல நிறைய போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஃப்ரை பண்ணுங்க. சீடையை பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வேக விடுங்க. சீடை நல்லா லைட் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. ஸோ சூப்பராக உப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். 2 பிரமாதமான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்நாக் ரெசிபிஸ் பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பண்டிகைக்கு நீங்கள் இந்த 2மே ட்ரை பண்ணி சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.